வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் த அட்மிஷன் ப்ராசஸ் சீரீஸ். உங்க குழந்தைக்கு வேண்டி ஸ்கூல் தேடுறீங்க, இப்போதான் நர்சரியில அட்மிஷன் வாங்கணும். அவங்களோட படிப்பு காலம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ஜாயபிளா போகணும்ட்டு எல்லா பேரண்ட்ஸ் நினைச்சுட்டு இருப்பாங்க. இது பாசிபிளா இருக்கு. எப்படின்னா, நீங்க அட்மிஷன் எடுக்கிறது ஸ்கூல்ல எஜுகேஷன் பிலாசபி என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களால சரியான ஸ்கூல் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிறது அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடுல இருக்கிறது டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் ஃபிலாசபிஸை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் பிரகாரமாக எந்த ஃபிலாசபி அவங்களுக்கு சூட் ஆகும் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். சொல்ல தேவையில்லை, ஆனாலும் சொல்லிடுறேன். வணக்கம், நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச். வீடியோவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர், கொஞ்சம் கமெண்ட்ஸ் எழுதி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ டீச்சிங் ஃபிலாசபினா என்னது? பேசிக்லி ஒரு ஸ்கூலில் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுன்ட்டு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம், எப்படி சிஸ்டம் உண்டாக்குவோம், அதை பற்றி எல்லாம் அவளோட பிளான்ஸ் என்ன இருக்குது, அதுதான் டீச்சிங் ஃபிலாசபின்ட்டு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபி தான் ஃபர்ஸ்ட் ஃபிலாசபியாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபி சொல்லணும்னா டிசிப்ளின், டெக்ஸ்ட் புக்ஸ், நோட்ஸ் சரியா இருக்கிறது, திருப்பி திருப்பி அதே படிச்சு ரோட் மெமரைசேஷன் அப்படின்னா மனப்பாடமாக்குறது, அதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபி. பேசிக்லி இந்தியால யாரை கொண்டு வந்தாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட குருகுல் சிஸ்டம்லாம் இருந்தது. ஸோ அதில் பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தது, எஸ்பெஷலி லார்ட் மெக்யூலேன்ட்டு சொல்லி ஒருத்தர், அவர் தான் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இங்கே கொண்டு வரணும்ட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தாங்க. இதோட பேசிக் அட்வான்டேஜ் என்னன்னா சிஸ்டமேட்டிக் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்கூல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க அண்ட் மெமரைசேஷன் மேலே ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ்ல குழந்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியம். ஸோ இதோட ஆப்வியஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அது போல ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. புக்ல என்ன எழுதிருக்கு அதே ஆன்சர் எழுதி காப்பி பண்ணி எக்ஸாம்ல எழுதிட்டானா மார்க்ஸ் கிடைச்சிரும், டிஃப்ரெண்டா எழுதினா மார்க்ஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ அது போல ஃபிலாசபி ஜென்ரல் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி இன்னி வரைக்கும் அந்த ஃபிலாசபிலாம் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்ல நடக்கிறது. இந்த ஃபிலாசபியோட ஷார்ட் கமிங்ஸ் பார்த்து தான் இன்னி நிறைய ஃபிலாசபிஸ் முன்னுக்கு வந்திருக்கு. அதுல முதலாக நம்ம பார்க்க போறோம் ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன் ஃபிலாசபி. இந்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும். அவளுக்கு புரிய வைக்கிறா போல டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கணும் இது மேல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. இந்த போல ஸ்கூல்ஸ்ல கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அப்படின்னா கையால வேலை பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபிலாசபி லேட் 19th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரியில ஜான் டீவே மாதிரி பல அமெரிக்கன் எஜுகேஷனல் ரிஃபார்மர்ஸ் டெவலப் பண்ணினாங்க. நிறைய மாடர்ன் ஹை அண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீச்சிங் ஃபிலாசபியோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கொலாபரேஷன், குரூப் மெக்கானிசம்ஸ், அது போல ஸ்கில்ஸ்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபிலாசபியில என்ன பிடிக்காம போகும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு புரியாத ஸ்கூல்ல எக்ஸாக்ட்லி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, மட்டும் விளையாட்டு தானா, மட்டும் இந்த ப்ராஜெக்ட் தானா அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீலிங் வந்துடும். அசஸ்மெண்ட் ஒரு பேசிஸ் என்னது, ஆக்சுவலி ஒரே டாஸ்க் கொடுத்துருக்காங்க, 2 குழந்தைகள் பண்ணியிருக்காங்க, ஒருத்தனுக்கு அதிகமா மார்க் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கம்மியா மார்க், அது ஏன் அது புரியாது. ஏன்னா எக்ஸாக்ட்லி எதுக்கு என்ன பார்த்து அந்த குழந்தைக்கு அதிகமா மார்க் கிடைச்சது தெரியாது இல்ல. ஸோ அது போல சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். தேர்ட் ஃபிலாசபி பார்த்தோம்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மாண்டெசரி எஜுகேஷன். மாண்டெசரி எஜுகேஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் டைரக்டட் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரிப்பேர்ட் என்வாயர்மெண்ட்ல மெட்டீரியல்ஸ் கொடுத்து குழந்தைய தானா தேடி புடிஞ்சு எப்படி எதை பண்ணணும்ட்டு அவளை விட்டுருவாங்க. ஸோ அவங்களே உட்காந்து ஏதாவது விளையாட்டு பண்ணி, ஏதாவது டிராயிங் பண்ணி, கலரிங் பண்ணி, தானா எது வேணா பண்ணிட்டு கத்திட்டு போவாங்க. அதே போல ஸ்டடீஸ்லயும் இது பார்ப்பாங்க. ஒரு பாயிண்ட் இங்க சொல்லணும் தேவை, மாண்டெசரி எஜுகேஷன் மோஸ்ட்லி இந்தியால ப்ரீ ஸ்கூல்ஸ்ல தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு நர்சரி, அப்பர் கேஜிலையும் இருக்கு. அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா இந்த ஃபிலாசபியை நிறைய ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்ட்டு நான் கேட்டது கிடையாது.
உங்களுக்கு அப்படி ஏதாவது ஸ்கூல் தெரிஞ்சு இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை பத்தி இங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த எந்த ஊர்ல இருக்கு அதுவும் சொல்லுங்க. மேரியா மாண்டெசரி அப்படின்ட்டு ஒரு இட்டாலியன் பிசிஷியன் அவங்க 20th செஞ்சுரியில இந்த பிலாசபிய சொல்லி கொடுத்தாங்க. இந்தியால பார்த்தோம்னா மாண்டெசரி ஸ்கூல்ஸ்க்கு குறையே இல்லை. ஆனா நான் சொன்னா போல இது யூஸ்வலி ப்ரீ ஸ்கூல்ஸ் அண்ட் நர்சரி கேஜி அந்த அளவுக்கு தான் இந்த டீச்சிங் பிலாசபி யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீச்சிங் பிலாசபியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா குழந்தையோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். நிறைய ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா குரூப் டைனமிக்ஸ், சோஷியல் இன்டராக்ஷனுக்கு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை. குழந்தை தனியா உட்காந்துன்னு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். குரூப்ல எப்படி விளையாடணும், டீம் ஸ்பிரிட் எப்படி கொண்டு வரணும், அதெல்லாம் இங்க கவர் பண்ணாது. அதுக்கும் மேல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஸ்கூல் எல்லா ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லா சாமான் வீட்ல இருந்து எடுத்துனுவாங்க, இல்ல நம்மளோட ஸ்டேஷனரியில ஸ்கூல் ஷாப்ல இருந்தா வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போகலாம். அடுத்தது பிலாசபி மெயினா தமிழ்நாடுல தான் பார்க்க கிடைக்கும். இட் இஸ் நோன் அஸ் கிருஷ்ணமூர்த்தி எஜுகேஷன், KFI. இந்த கான்செப்ட் மெயின்லி ஜித்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு இந்தியன் பிலாசபர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஸ்கூலோட மெயின் ஃபோக்கஸ் ஹோலிஸ்டிக் லேர்னிங், அகாடமிக் எக்ஸலன்ஸ் விட லைஃபோட டோட்டாலிட்டி, செல்ஃப் அவேர்னஸ், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் அண்ட் பீப்புள், இந்த போல கான்செப்ட் மேல தான் இருக்கும். இந்த டீச்சிங் பிலாசபியோட மெயின் அட்வான்டேஜ் சொல்லணும்னா இன்னர் ஃப்ரீடம், சென்சிட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் போல நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் குழந்தையில. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாய்ஃபுல்லா படிப்பாங்க. முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரே இருக்காது. அதனால சிலப்போ பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க மற்ற குழந்தைகளோட கம்பேரிசன்ல நம்ம குழந்தை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, அவளுக்கு தெரியறது நம்ம குழந்தைக்கு தெரியறது இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு இந்த அளவுக்கு மேத்ஸ் வரும், நம்ம குழந்தைக்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது. இது போல ஃபீலிங்ஸ் தான் வரலாம். இது இல்லாம குரூப் ஆஃப் பிலாசபிஸ் என்னன்னா ஹோலிஸ்டிக் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். இந்த மாடல் ஃபாலோ பண்ணுறது ஸ்கூல்ஸ்ல ப்ராக்டிக்கல் லேர்னிங், ஆர்ட், நேச்சர் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த போல ஸ்கூல்ஸோட அப்படி நம்ம கவுண்ட் பார்த்தோம்னா கம்பேரிசன் கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஈஷா ஹோம் ஸ்கூல் இந்தியன் கல்ச்சருக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்க்கு தான் மெயினா ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. திருவண்ணாமலையில இருக்க மருதம் ஃபார்ம் ஸ்கூல் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹைதராபாத், சென்னை போல பெரிய சிட்டிஸ்ல வால்ட்ராஃப் ஸ்கூல்ஸும் இருக்கு. ஆனா முக்கியமா இது ப்ரீ நர்சரி அண்ட் நர்சரி ஸ்கூல்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங்ல வால்ட்ராஃப் ஸ்கூல் இந்தியால இல்லை. இது போல ஸ்கூல்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இமேஜினேஷன் டெவலப் ஆகும், ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் கத்துப்பாங்க, என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் டெவலப் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் அகாடமிக் ப்ரெஷர் இல்லவே இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, ஹையர் எஜுகேஷனுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த போல ஸ்கூல்ஸ்ல குழந்தை சேர்ந்தாச்சுன்னா நீங்க கண்டிப்பா அது கொஞ்சம் அந்த மெயின் ஸ்ட்ரீம் கரியர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ட்டு நீங்க முன்னாடியே அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். போன டியூஸ்டே லேர்னிங் ஸ்டைல்ஸ் மேல ஒரு சின்ன ஷார்ட் போட்டேன். அதுல நீங்க பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல், ரீடிங், ரைட்டிங், விஷுவல், ஆடிட்டரி அண்ட் கெனஸ்தெட்டிக்ஸ். அங்கேயும் கேட்டேன், இங்க திருப்பி கேட்கிறேன், உங்க குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் என்ன? அது தெரிஞ்சா உங்க குழந்தைக்கு எந்த ஸ்கூல் மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும், எங்க அவங்க படிப்பை என்ஜாய் பண்ணுவாங்க, ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்க குழந்தை ப்ரீ நர்சரியில எல்லாம் சமத்தா உட்காந்துட்டு அந்த லைன்ஸ் போடுறது, ஸ்டாண்டிங் லைன்லாம் ஏதுறது, டீச்சருக்கு முன்னாடி ரொம்ப சமத்தான ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அவங்களுக்கு இருக்கிறது டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தையா இருந்தா அவளுக்கு ட்ரெடிஷனல் ஸ்கூல்ல அவங்க ஃப்ளரிஷ் பண்ணுவாங்க. அவங்க டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது, டிசிப்ளின்ல இருக்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரொட்டீன்ல இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் விஷுவலா இருக்கு. அவங்களுக்கு வீடியோஸ் பார்த்து, பிக்சர்ஸ் பார்த்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
வேர்ட்ஸ படிக்கிறது வேற, அவளுக்கு ஒரு வீடியோ காமிச்சா, இல்ல ஒரு புக்ல அதோட ஃபோட்டோ காமிச்சா, அத கவனிச்சுண்டு அந்த ஸ்டோரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ, இப்படி இருக்கிறது குழந்தைகளுக்கு ப்ரோக்ரசிவ் ஸ்கூல்ஸ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எங்க கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இருக்கு டீச்சிங்க்கு. சிபிஎஸ்சிலயும் என்இபி 2020லயும் இது போல டீச்சிங் மெத்தடாலஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்கூல்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது எல்லாம் பார்த்து உங்க குழந்தைக்கு வேண்டிய டிசிஷன் எடுத்துக்கோங்க. விஷுவல் லேர்னர்ஸ் போலயே ஆடிட்டரி லேர்னர்ஸ் தான் இவாளுக்கும் கொஞ்சம் ப்ரோக்ரசிவ் ஸ்கூல் அங்கே ஆடியோ விஷுவல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அப்படி பார்த்து நீங்க ஸ்கூல் தேடலாம். இதுவும் எல்லாமே கெனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்னு கடைசியா ஒரு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது பண்ணணும்னா ஜஸ்ட் அதை எழுதி படிச்சு இல்ல அவளுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தா அவளுக்கு பண்ணறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ஸ்போர்ட்ஸ்னா விளையாட ரொம்ப பிடிக்கும். ஸோ இவாளுக்கு உங்களாட்டி முடிஞ்சா ப்ளீஸ் அவளுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸ் சொன்னேன் இல்லையா? எங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றாங்க, பிலாசபி இன்னர் அவேர்னஸ் அது போல பிலாசபிஸ் மேல ஃபோக்கஸ் பண்றாங்க, அந்த ஸ்கூலுக்கு சேருங்க. ஸோ அந்த குழந்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி படிப்பா. அவளுக்கு தேவைப்படுறது லைஃப்ல என்ன தேவைப்படுறது அந்த அந்த நாலேஜ் அவ கெயின் பண்ணி கண்டிப்பா முன்னுக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கை வச்சுட்டு அது போல ஸ்கூல்ஸ் தேடுங்க. பை சான்ஸ் அந்த ஆப்ஷன் இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல அது போல ஸ்கூல்ஸ் இல்லைன்னா அவளுக்கு எப்படி கெனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ்க்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கணும்ட்டு ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போட போறேன். நீங்க கமெண்ட்ஸ்ல அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா சொல்லுங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 100 கமெண்ட்ஸ் அப்படி வந்தா நான் ஒரு வீடியோ சீக்கிரமாவே போட்டுருவேன். ஸோ லேர்னிங் ஸ்டைல்ஸ் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்காது. இட் வில் பி இன் காம்பினேஷன். ஆடியோ அண்ட் விஷுவலா இருக்கலாம், ரீடிங் ரைட்டிங் அண்ட் விஷுவலா இருக்கலாம், கெனஸ்தெட்டிக் அண்ட் விஷுவலா இருக்கலாம், ஆடிட்டரி அண்ட் கெனஸ்தெட்டிக்கா இருக்கலாம். ஸோ அந்த காம்பினேஷன்ல உங்களோட குழந்தைக்கு மோஸ்ட் சூட்டபிள் லேர்னிங் ஸ்டைல் என்னது, நேச்சுரலா அவங்க எப்படி படிப்பை கத்துக்கிறாங்க, ஏதாவது சொன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க அப்சர்வ் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறமா 3rd பார்ட் கொண்டு வர போறேன். அதுல என்னன்னா உங்க குழந்தைக்கு ஸ்கூல் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அவளை மென்டலி ப்ரிப்பேர் எப்படி பண்ணணும், அதை பத்திலாம் பேச போறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 1 வீடியோ நீங்க இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா ஐ பட்டன்ல நான் லிங்க் போட்டுறேன். அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அங்கே ஒரு முக்கியமான ஹேக் கொடுத்துருக்கேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஸ்கூல் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா அது பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இந்த டாபிக் மேல இல்ல பேரண்டிங் ரிலேட்டடா வேற ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.